ஜனவரி 26/1/2026 குடியரசு தின அன்னைக்கு அடையாறுல ராணி தெருல இருக்கவங்க எல்லாருமே வாக்கிங் போறாங்க. அப்போ ஒரு ஷோரூமுக்கு வெளியில பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை இருக்கு. அதுல ரத்தம் இருக்கு, வாடையும் அடிக்குது. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே காவல்துறைக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணோன்னே காவல்துறை வந்து அந்த சாக்கை பிரிக்கிறாங்க. பார்த்தா ஒரு ஆள் பாடி இருக்கு, ஆனா யாருன்னே தெரியல. சரின்னு சொல்லி அந்த பாடியை வந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க. அந்த பாடியை வந்து மருத்துவர் செக் பண்ணிருக்குமா, அந்த பேண்ட் பாக்கெட்ல ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல பார்த்தா நிறைய நம்பர் இருக்கு. அப்பா ஒரு நம்பருக்கு போலீஸ் அடிக்கிறாங்க. அது பார்த்தா ஸ்ரீ பெரம்பத்தூர் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு போலீஸ் போறாங்க. அவங்க மருத்துவமனை பரிசோதனை பண்ண அடையாளத்தை வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ வந்து அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆமா இங்கதான் அவர் வேலை பார்த்தாரு 2 வருஷமா. அவர் பேர் வந்து கௌரவகுமார், வயது 24. போலீஸ் அப்ப கேட்கணும், இப்ப அவர் எங்க வேலை பார்க்கறாருன்னு, தரமணி சென்டர்ல பாலிடெக்னிக்ல வேலை பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க போறாங்க. அங்க பார்த்தா கிருஷ்ண பிரசாந்த் 60 வயது முதியவர்கிட்ட போலீஸ் வந்து கௌரவகுமாரை பத்தி கேட்கறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றா, எனக்கு தெரியும், அவன் இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தான், அவன் ஃபேமிலியோட வந்தான், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அவன் ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை அப்படின்னு. போலீஸுக்கு அப்பதான் தெரியுது அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியோ ஒரு பெண் குழந்தை இருக்கு. மனைவி பேர் என்னன்னு கேட்கும்போது மனைவி பேர் வந்து மீனுக்குமாரி, பெண் குழந்தை என்னன்னு எனக்கு தெரியாது அந்த முதியோர் சொன்னோன்னே. சரி இப்ப அவங்க எங்க தான் இருக்காங்கன்னு அந்த முதியோர் என்ன சொன்னார்னா, கெமிக்கல் இன்ஸ்டிடியூஷன் டெக்னாலஜி பில்டிங் பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. ஸோ அங்கதான் நிறைய பீகார் பசங்க தங்குவாங்க, நீ அங்க தங்குன்னு அவனுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. சரி போலீஸ் வந்து அங்க போய் பாக்குறாங்க, மனைவி இருக்காங்களான்னு பார்த்தா அங்க மனைவி குழந்தை யாருமே இல்ல. அப்போ போலீஸ் சொல்றாங்க. சரி போலீஸ் வந்து அங்க போய் பாக்குறாங்க, மனைவி இருக்காங்களான்னு பார்த்தா அங்க மனைவி குழந்தை யாருமே இல்ல. அப்பதான் போலீஸுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் தெரியுது. ஏன்னா ஒரு மனைவியும் குழந்தையும் காணோம். இதே நேரத்துல போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களா சாக்கு முட்டை, அந்த சாக்கு முட்டை எடுத்த இடத்துல ஒரு கேமரால பார்த்தா ஒரு பைக்கு தெரியுது. அந்த பைக்ல நம்பர் பிளேட்ல பார்த்தா ஒரு பீகார் பையன் பேர் தெரியுது. சோ அந்த பீகார் பையன் பேர் என்னன்னா விகாஸ். அவனும் அதே பில்டிங்ல தான் தங்கியிருக்கான். அவன் கூட இன்னும் 4 பேர் தங்கியிருக்காங்க. சிக்கந்தர் 33 வயசு, நரேந்திரகுமார் 45 வயசு, ரவீந்திரநாத்துக்கு வயசு வந்து சொல்லல இன்ன வரையுமே எந்த ஆர்டிக்கலுமே. அதுக்கு தாகூர், அவருக்கு 45 வயசு. சோ இந்த 5 பேருமே அவங்க அதே பில்டிங்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. போலீஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் ஒவ்வொரு ஆளும் ஒன்னொன்னு சொல்றது மாத்தி மாத்தி தான் இருக்கு. அப்பயே போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு. போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிருச்சு இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்னா. அதுக்கடுத்து போலீஸே சொல்றாங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்க, என்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு, எதுக்காக கொலை பண்ணீங்க சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அப்ப அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா நாங்க வந்து அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சோடனே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப கௌரவகுமார் மனைவி மட்டும்தான் தனியா இருந்தாங்க. எங்களுக்கு அன்னைக்கு பாலியல் ஆசைகள் வந்தது. அதனால அவங்க மனைவியை நாங்க பாலியல் தொந்தரவு பண்ணும்போது அவன் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணான், அவன் மேலதான் தப்பு அப்படின்றான். ஏன்டா கடாடி கட்டின பொண்டாட்டிய பாலியல் தொந்தரவு பண்ணா எந்த புருஷனுக்கு தாண்டா கோவம் வராது. இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால வந்து அவர் புருஷனை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டான். அடுத்து அவர் மனைவியை வந்து பாலியல் பண்ணி கொண்டுட்டோம். அப்புறமா ஒரு 2 வயது குழந்தை இருக்கு, இதை சும்மா விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ்ன்னு சொல்லிதான் அந்த 2 வயது குழந்தைய வந்து கொண்டுட்டோம். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே பார்க்கும்போது நமக்கே அவளை கொண்டுடும் அப்படிதாங்க இருந்துச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட். அப்புறமா போலீஸ் வந்து அவரோட குழந்தைய அவரோட மனைவி எங்க